யாழ் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை மாணவி வித்யா பாலியல் துஷ்பிரவத்திற்குட்படுத்தி கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அதற்காக நீதி கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. யாழ் இளைஞர் அணியினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் பகுதியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவிலான இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பதாகைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பினர். வித்யா கொலைக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். இன்று வரை எத்தனையோ தமிழ் பெண்கள் எங்களுடைய சிறுபான்மை சமூகம் மீதான துன்புறுத்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாரந்தாம்பாள் கொலை தெரியும், அதே போல கிருஷாந்தியோடைய கொலை வழக்கு, இவைகள் எல்லாம் வழக்குகளாக நீண்டு கொண்டிருக்கின்றனவே தவிர இவற்றுக்கான இன்று வரை இவற்றுக்கான நீதி கிடைக்கவில்லை. ஆனால் 2009 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட பகுதியிலே இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்தது குறைவு என்று சொன்னால், அப்பொழுது இருந்த தலைமைகள், அப்பொழுது எங்களுக்காக இருந்தவர்கள் மக்கள் மீது, மக்களுடைய நலன்கள் மீது மிகுந்த அக்கறையாக இருந்தார்கள். அதனுடைய காரணத்தினாலே சட்டங்கள் மிக இறுக்கமாக இருந்தன, தண்டனைகள் அதிகமாக. இந்த கொலை இதுவே கடைசியா இருக்கணும். இனி எந்த பொம்பளைக்கும் இதே இந்த நிலைமை நேரவே கூடாது. இதுக்கு எங்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாம நாங்கள் பெண்கள் தைரியமாக வெளியில போயிட்டு வரணும். எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். அதுக்கு கண்டிப்பா அரசாங்கம் சரி, எல்லா சைடும் சரி, சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு வழங்குற தண்டனைகள் இனி ஒருத்தன் இவ்வாறான தவறு செய்யறதுக்கு தூண்டக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாணவியானவள் மிகவும் கொடூரமான முறையிலே வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு பலர் சேர்ந்து வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இங்கே இடம்பெற்று அரங்கேறி இருக்கின்றது. இன்றைய நாளிலே தமிழ் பெண்களும் சரி, தமிழ் மக்களும் சரி மிகவும் ஒரு அமைதியான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்வினை சீர் கொடுப்பதற்காக ஒரு புதியதாக ஒரு நாடகம் ஒன்று அரங்கேறி வருகின்றது, கற்பழிப்பு என்கின்ற நாடகம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக சென்று வடமாகாண முதலமைச்சரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர்.